மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து தென் மாநிலங்களில் இன்று லட்சக்கணக்கான உணவகங்கள் மூடப்பட்டன. இதேபோன்று ஆன்லைனில் மருந்து விற்பனையை கண்டித்து மருந்தகங்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டன. ஜிஎஸ்டி வரியை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவகங்களும் ஆன்லைனில் மருந்துகள் விற்பனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மருந்தகங்களும் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டன. இதனால் நாகை மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் பெரிய ஹோட்டல்கள், டீ கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதனால் வெளியூர் பயணிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டதால் கையேந்தி வேன்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இன்று 100க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டன. ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு அங்கீகரித்ததால் முறைகேடான விற்பனைகளும் போதைப் பொருட்களாக மருந்தை பயன்படுத்தும் நிலையும் உருவாகும் என மருந்து கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசு தனது கொள்கைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என கோரி தேனியில் உள்ள வணிகர்கள் கண்டன ஊர்வலமும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் உணவகங்கள் மற்றும் மருந்தகங்கள் அடைக்கப்பட்டிருந்தன. விருதுநகர், திருப்பூர், காஞ்சிபுரம், கரூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் அத்தியாவசிய தேவையான உணவகங்களும் மருந்தகங்களும் மூடப்பட்டிருந்தன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.